ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நவீன் பத்திய சைனிகா 1ல் ஆதுனிக் பத்திய அதில் ஷியாமல் பாதல்ன்ற போயமை பார்ப்போம். இதனுடைய ஆத்தர் ஸ்ரீமதி மகாதேவி வர்மா. कवियत्री परिचय। श्यामल बादल नामक कविता श्रीमती महादेवी वर्मा की कविता है। आपको आधुनिक मीरा कहा जाता है. இந்த ஷியாமல் பாதல்ன்ற இந்த பாட்டு வந்து ஸ்ரீமதி மகாதேவி வர்மா என்னுடைய கவிதை. அவர் வந்து ஆதுனிக் மீரா, தற்கால மீரா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. कविता परिचय। बादल स्वयं मिटकर दुनिया को जीवन दान देता है. इस कविता में कवियत्री यही बताती है. பாதல்னா வந்து கிளவுட்ஸு, அதுவே வந்து ஸ்வயம் தானே வந்து மிட்டுக்கர் துனியாக்கோ உலகத்துக்கு வந்து வாழ்க்கையை தானமாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவிதையில் கவியத்ரி சொல்லியிருக்காங்க. कविता का सारांश। कवियत्री कहती है कि सागर बादल का पिता है. सागर கடல் வந்து क्लाउड्स இருக்கு இல்லையா, மேகத்தினுடைய அப்பா. சாந்த் बादल का भाई है. நிலா வந்து இதனுடைய சகோதரன். वह बादल हवा की सहायता से आकाश में छाया था. बादल வந்து ஹவான்னா காற்று. காற்று மூலமாக அதனுடைய உதவியோட ஆகாஷம் வானத்தில் இருக்குது. வஹ் காலா பாதல் தான், அது கருப்பு மேகமாக இருக்குது. அப் வஹா நஹி ஹை, இங்கே இல்லையே. வஹ் கஹாங்கயா, எங்கே போச்சு. இந்திரதனுஷ் பாதல் கா ஆவரன் ஹை. இந்திரதனுஷ் அதனுடைய உடையாக இருக்குது. சூரிய கிரணே பாதல் கே ஆபூஷன் ஹை. சூரிய கிரணே இருக்கு இல்லையா, கிரணன்னா கதிர்கள், அதனுடைய மேகத்தினுடைய ஆபூஷன் நகைகளாக இருக்குது. பாதல் கை சொப்னோக்கோ லேக்கர் ஆயாத்தா, அந்த மேகமானது நிறைய கனவுகளை எடுத்துகிட்டு வருது. வ கஹாங்கயா, எங்கே போச்சு. தர்த்தி பியாசே பரேஷாந்தி, பூமி வந்து தாகத்தால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. உஸ்னே பாதல் கோ புகாரா, பூமி வந்து பாதல் கிளவுட்ஸை வந்து மேகத்தை வந்து கூப்பிடுது. உஸ்னே துக்குபரி நஜர்சே பாதல் கோ தேக்கா, துக்குபரி வருத்தத்தோட அந்த வருத்தமான அந்த பார்வையோட பாதல் மேகம் வருதா அப்படின்னு பார்த்துட்ருக்கு. இஸ்பர் பாதல் ஜமீன் பர் உத்தர்படா, இந்த சமயத்தில் மேகமானது ஜமீன் பர் உத்தர்படா தரைக்கு இறங்கி வருது. பாதல் கே தில் மே தயாத்தி, இறங்கி வருதுன்னு என்ன அர்த்தம், மழை பெய்யுதுன்னு அர்த்தம். மாதல் கே தில் மே மேகத்தினுடைய மனசில் கருணை இருக்குது. உஸ்கி ஆங்கோ மே ஜல்தா, அதனுடைய கண்களில் நீர் இருக்குது. வ கஹாங்கயா, எங்கே போச்சு. ஹம் பாதல் கோ டூண்ட் நஹி பாயேங்கே, நம்ம மேகத்தை நம்ம தேட முடியாது, எங்கே போய் தேடுறது. ஃபூல் கஹேங்கே கி பாதல் ஹமாரே ரங்கோ மே கோ பாயா ஹை. பூ வந்து சொல்லுதான், பாதல் மேகமானது எங்களுடைய கலர் வண்ணத்தில் தான் மறைஞ்சிருக்கு. வஹ் பாதல் கஹாங்கயா, எங்கே போச்சு. சரிதா அவர் சரோவர் கஹத்தே ஹை கி ஹம் ஹி பாதல் ஹை. சரிதா இந்த ரிவர் இருக்கு இல்லையா, ஆறுகள், சரோவர் நீர்வீழ்ச்சிகள், இதெல்லாம் சொல்லிட்டான், நாங்கள் தான் மேகம். துனியா கா ஹர் கண் கஹத்தா ஹை கி பாதல் ஹம்மே சமா கயா ஹை. உலகத்தில் இருக்க ஒவ்வொரு கணம் ஒரு துளிகளும் என்ன சொல்லுதான், மேகங்கள் வந்து எங்ககிட்ட, மேகம் வந்து எங்ககிட்ட மறைஞ்சிருக்கு, நாங்கள் தான் மேகம் அப்படின்னு சொல்லுதான். வஹ் பாதல் காலா நஹி உஜ்வல் தா, அது வந்து மேகம் வந்து கருப்பு கிடையாது, உஜ்வல் பிரகாசமானது. வஹ் கருணாமயித்தா, கருணைமயமானது. வஹ் அமர்தா, वह बादल कहाँ गया, இது வந்து எங்கே போச்சு. विशेषता। जब बादल रोता है तब दुनिया हंसती है. कवियत्री हमें उपदेश देती है कि स्वयं कष्ट सहन करो और दूसरों को सुखी रखो. कविता सरल, सुबोध और प्रभावपूर्ण है. பாதல் வந்து எப்போ அழுதோ அப்போ மக்கள் தான் உலகத்துக்கு வந்து சிரிக்குதான், ஏன்னா மழை கிடைக்குது இல்லையா. கவியத்ரி ஹமே உபதேஷ், கவியத்ரி என்ன இது மூலமாக சொல்கிறாங்கன்னா, ஸ்வயம் கஷ்ட சகன் கரும், நம்ம வந்து கஷ்டத்தை சகிச்சிட்டோம்னா தூசரோங்கி சுக்கி ரகோ, மற்றவங்களுக்கு சுகம் கிடைக்கும். கவிதை வந்து சாதாரணமாக எளிமையான நடையில் இருக்குது. இப்போ ஷியாமல் பாதலோட கவியத்ரி ஸ்ரீமதி மகாதேவி வர்மா பற்றி பார்ப்போம். ஸ்ரீமதி மகாதேவி கா ஜன்ம सन 1907 को हुआ. 1907 அவர் பிறந்தாங்க. ஏ ஆதுனிக் மீரா கஹலாத்தி ஹை, அவங்க வந்து இப்போ தற்கால மீரா அப்படின்னு சொல்கிறாங்க. மகாதேவி ரகசியவாதி கவியத்ரி ஹை. ரகசியவாதின்னா அது ஒரு எழுதுகிற ஸ்டைல் இருக்குது, ரகசியவாதி, சாயாவாதி, அந்த மாதிரி ரகசியவாதி அந்த இதில் எழுதக்கூடிய கவிஞர். ஆப் கத்திய பி லிக்தி ஹை, கத்திய பாடங்களோட எழுதியிருக்காங்க. आपकी कविताओं में उनका अपना दर्द है, அவங்களுடைய கவிதைகளில் அவங்களுடைய வருத்தம் அதை வெளிப்படுத்துவாங்க. उनकी कहानियों में दूसरों का दर्द है, அவங்களுடைய கதைகளில் மற்றவங்களுடைய வருத்தத்தை அதில்
தெரியப்படுத்தி எழுதுவாங்க. आप काशी के महिला विद्यापीठ की प्रिंसिपाल रही. காஷியில் இருக்க மகிழா வித்யாபீட்டனுடைய பிரின்சிபாலாக இருந்தாங்க. आप चांद नामक पत्रिका की संपादिका भी रही. சாந்தனுடைய பத்திரிகையினுடைய எடிட்டராகவும் இருந்தாங்க. நிஹார், ரஷ்மி, நீரஜா, சாந்தியகீத், யாமா ஆதி உன்கே கவிதா சங்கிரக, இதெல்லாம் கவிதை தொகுப்புகள் இந்த பேர் உள்ளதுலாம். आप गांधी से कई बार मिली है. காந்திஜியை நிறைய தடவை சந்திச்சிருக்காங்க. आप गांधीवाद से प्रभावित थी. அவங்க காந்தி அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து விருப்பமாக எடுத்துக்கிட்டாங்க. सन 1987 में आपका निधन हुआ. 1987 அவங்க இறந்துட்டாங்க. இதனுடைய क्वेश्चन आंसर्स பார்ப்போம். बादल के जनक कौन और सहोदर कौन कौन है. அவனுடைய யார் வந்து சகோதரன் அப்படின்னு கேட்குறாங்க. सागर बादल का पिता है. सागर கடல் வந்து क्लाउड्स மேகத்தோட அப்பா. சுதா और सुधाकर दोनों बादल के सहोदर है. இது ரெண்டும் बादल क्लाउड्स மேகத்தினுடைய சகோதரர்கள். कवियत्री बादल के श्याम तन का परिधान किसे कहती है. कवियत्री इंद्रधनुष को बादल के श्याम तन का परिधान कहती है. श्याम அந்த கருப்பு இது இருக்கு இல்லையா தன், அதுதான் வந்து किसे कहती है ना परिधान कहती है அப்படின்னு சொன்னாங்க. दृशित दरा ने जब पुकारा तब बादल नयनों में क्या लेकर भू पर उतरे. दृशित दरा ने जब पुकारा तब बादल नयनों में जल लेकर भू पर उतरे. जल தண்ணி எடுத்துன்னு வந்து இந்த பூலோகத்தை நிரப்புதான். धरती के रोम रोम में कौन समा हुआ है. धरती के रोम रोम में बादल समा हुआ है. இங்கே ஒரு கணம் இருக்கு இல்லையா, ஒரு துளியிலையும் மேகம் வந்து மறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஷியாமல் பாதலை சந்தர்ப்ப சகித் வியாக்கியாவத்தை பார்ப்போம். இதில் இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, திருஷித் தரானே இசை புகாரிலேருந்து கஹாங்கயா வக் ஷியாமல் பாதல் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சந்தர்ப்ப வியாக்கியா விசேஷதா 3 எழுதணும். சந்தர்ப்பம் என்ன எழுதணும்னா இது பத்தியாம்சம், இந்த பேராகிராஃபு. श्यामल बादल नाम कविता से दिया गया है. यह कवियत्री महादेवी वर्मा की कविता है. இது அது வரைக்கும் எழுதணும். ஒவ்வொரு எந்த இயர்ஸை கொடுத்தாலும் இந்த போயம்லேருந்து இதை எழுதணும். बादल स्वयं मिटकर दुनिया को जीवन दान देता है. இது வந்து அதுவே தானாக விரும்பி வந்து பூமிக்கு வந்து தானத்தை கொடுக்குது. यही बात बताने के लिए कवियत्री यह पद्यांश लिखते हैं. இதை சொல்கிறதுக்கு தான் கவியத்ரி இந்த பேராகிராஃப் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. வியாக்கியா धरती प्यास से परेशान थी. பூமி வந்து தாகத்தோடு அப்படியே வருத்தமாக இருக்கான். उसने बादल को पुकारा. மேகத்தை கூப்பிடுதான். அது துக்பரி வருத்தமான கண்களோட மேகம் வருதான்னு பார்த்துட்ருக்கான். இதனால் பாதல் வந்து மேகம் வந்து ஜமீன் பர் ஊத்தா, அதனால் இறங்கி வருதான். பாதல்கி தில்மே, அதனுடைய மனசில் அதனால் கருணை இருக்குது நமக்கு தெரிய வருது. உஸ்கி ஆங்கோமே ஜல்தா, அதனுடைய கண்களில் நீர் இருக்குது. வா கஹாங்கயா, எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. விசேஷ்தா பத்யாம்ச சரல் और सुबोध है. இந்த பேராகிராஃப் வந்து சாதாரணமாக தெளிவாக இருக்குது. பாதல்கி கருணாக்கா வர்ணன் है. பாதலினுடைய மேகத்தினுடைய கருணையை வர்ணிக்கிறாங்க. செகண்ட் இயர்ஸி हम बादल कहते சரிதா அசர்லேருந்து கஹாங்கயா வக் ஷியாமல் பாதல் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதற்கும் சந்தர்ப்ப வியாக்கியா விசேஷதாக எழுதணும். சந்தர்ப்பம் முதல்ல போல சொன்னோம் இல்லையா, பேரும் அது மகாதேவன் கவியத்ரி பேரும் எழுதணும். பாதல் ஸ்வயம் மிட்டுக்கர் அது ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதே தான் இதுலேயும் எழுதணும். व्याख्या सरिता और सरोवर कहते हैं कि हम ही बादल है. சரிதா ரிவரும் ஆறுகளும் இந்த நீர்வீழ்ச்சிகள்லாம் என்ன சொல்லுது, நாங்கள் தான் பாதல் மேகங்கள். துனியாக்கா ஹர் கன் கஹத்தா है. உலகத்தில் இருக்க ஒவ்வொரு கணம் துளிகளும் சொல்கிறோம் நாங்கள் தான் மேகம், எங்ககிட்ட தான் மறைஞ்சிருக்கு. அதில் பாதல் வந்து கருப்பு இல்லை, பிரகாசமானது, கருணைமயமானது, அது அமர் அழிவில்லாதது. பாதல் கஹாங்கயா எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பத்யாம்ச விசேஷதா பத்யாம்ச சரல் ஒரு சாதாரண நிலையில் எளிதாக இருக்குது. பாதனுடைய கருணையை இதில் வர்ணிக்கிறாங்க.